Good evening to all. ஸோ லாஸ்ட் 4 days நம்மளால கிளாஸ் எடுக்க முடியல. ஸோ எலெக்ஷன் முடிந்த தண்டிக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும். ஸோ சம் டியூட்டிஸ் இருக்கு, அதனால என்னால் டைம் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா பண்ண முடியல. ஓகேவா? ஸோ நம்ம வந்து கிளாஸஸ் எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு வந்து ஃபைனல் பார்ட். ஓகேவா? எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெசேஜ் பண்ணது எனக்கு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, சரி என்னால் 2 பேர் வந்துச்சுன்னா ஏஜஸ் வந்து என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியுது. ஸோ மோர் தென் 3 persons 4 persons போகிறதுல எனக்கு வந்து அது குவாட்ராடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது, இல்லை தனித்தனி ஈக்குவேஷனாக ஃபார்ம் ஆகுது, அதை சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது எப்படின்னு எனக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 சம்ஸ் என்ன பண்ணியிருக்கேன் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ இன்னையோட இந்த ஏஜஸ் சாப்டர் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகுது. உங்களுக்கு இதுல பர்டிகுலரா வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணலாம், இல்லை மெசேஜும் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஓகேவா? எப்பவுமே அரித்மெட்டிக் பொறுத்தவரை ஈஸி தான். எவ்வளவு பெரிய கொஸ்டினா இருந்தாலும் லாஸ்ட்ல வர்றது நம்மளுக்கு என்னதான் இருக்க போகுதுன்னா நம்பர்ஸ்ல தான் என்ன பண்ண போகுதுன்னா இருக்க போகுது. அதை எப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதி நம்ம ஆன்சர் கொண்டு வர போறோம், அதுதான் என்ன பார்த்தீங்கன்னா இங்க மேட்ரு. ஓகேவா? எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் சிமியன். ஓகேவா? எனக்கு சிமியனோட ஏஜ் தான் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது பக்கத்துல ஹூ அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப ஹூ யாரை குறிக்குது, இந்த சிமியனை தான் என்ன பண்ணுது குறிக்குது. சிமியன் இஸ் 9 years எல்டர். எல்டர்னாலும் ஓல்டர்னாலும் என்னது பெரியவங்க. ஓகேவா? அப்ப சிமியன் வந்து எப்படி இருக்க போறாங்களாம், 9 years older than சாந்தி. ஓகேவா? அப்போ சாந்தியை கம்பேர் பண்ணதுல 9 years என்ன இருக்குது அதிகமா இருக்குது. அதே மாதிரி பிரசன்டேஜ் ஆஃப் பிரசாந்த். ஓகேவா? பிரசாந்த் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் த ஏஜ் ஆஃப் சாந்தி. இது எப்படி இருக்குது, சாந்தியை கம்பேர் பண்ணதுல ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் இருக்குது. ஓகேவா? அடுத்து ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஆல் த 3 person. 3 person யாரு, இந்த சிமியோனு, இந்த சாந்தி, இந்த பிரசாந்த். அப்ப எனக்கு என்ன இருக்குமா, சிமியன், சாந்தி பிளஸ் பிரசாந்த், இவங்க 3 ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், ஆவரேஜ் தான் 23. அப்ப இதை 3ஆல பெருக்கணும்னா எனக்கு 69. இதுக்கப்புறம் எந்த ஒரு க்ளூவுமே இல்லை. இப்ப நம்மால் இதுலதான் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்க. பயப்படாதீங்க, இங்க பாருங்க, ஏதாவது ஒண்ணுக்கு நம்ம என்ன பண்ணோம், சிமியனை எதோட கம்பேர் பண்ணிருக்காங்க, சாந்தியோட. பிரசாந்த் எதோட கம்பேர் பண்ணிருக்காங்க, சாந்தியோட என்ன பண்ணிருக்காங்க கம்பேர் பண்ணிருக்காங்க. அப்ப எல்லாத்தையுமே என்ன பண்ணிருங்க சாந்தியா மாத்துங்க. ஈஸியா மாத்தலாம். இதை கொண்டு என்ன பண்ணிருங்க, இதுல சப்ஸ்டிட் பண்ணிருங்க. ஓகேவா? சோ சாந்தி பிளஸ் 9 சிமியனுக்கு, இந்த சாந்தி அப்படியே தான் என்ன பண்ண போகுது இருக்க போகிறது. ஓகேவா? இங்க பிரசாத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 2 சாந்தி 69 சொல்லி எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்ப நல்லா ஆட் பண்ணுங்க, எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 4 சாந்தி ஈக்குவல் டு 60. அப்ப சாந்தி ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைச்சிருக்கு 15. கேன்சல் பண்ண என்னமா கிடைச்சிருக்கு 15. ஆனா கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, எனக்கு சிமியனோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க. அப்ப இந்த 15 கொண்டு நான் என்ன பண்ணுவேன், இதுல சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஓகேவா? எனக்கு 15 சப்ஸ்டியூட் பண்ணா 15 பிளஸ் 4 24. அப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்குமா, சிமியோனோட ஏஜ் 24. இங்க எதுவுமே இல்ல. சோ அப்ப எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, none of this is the right answer. ஓகேவா? புரியுதா? நம்ம எதுவுமே கண்டுபிடிக்க முடியல என்பதுன்னா ஒவ்வொன்றா எடுத்து என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க வேண்டும். ஓகேவா? சோ இப்ப பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா இதுல நமக்கு டைரக்டா சப்ஸ்டியூட் ஆயிடுச்சு. சில இதுல என்ன ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா சப்ஸ்டியூட் ஆகாது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல தான் நம்ம என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின்ஸ் வருதான்னு பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின், ஏஜ் 8 years ago. அகோட என்ன சொல்லியிருக்க முன்னாடி. அப்ப 7ல இருந்து ஒரு 8 வருஷத்தை என்ன பண்ணியாச்சு முன்னாடி. இது எப்படி ஈக்குவலா இருக்க போகுது, B's age 6 years ago. அப்ப Bல இருந்து என்ன பண்றேன் 6 years ஆகும். அப்ப இதுக்கப்புறம் இதை எழுதலாம். சோ இது அடுத்த லைன் வாசிக்க, the ratio of the sum of the age of A plus B 5 years ஆகும். ஓகே, நல்லா வேர்டு கவனிக்கணும். sum of the age of A and B 5 years ஆகும். அப்ப ஏல இருந்து ஒரு 5 years மைனஸ் பண்றேன், பில இருந்து ஒரு 5 years மைனஸ் பண்றேன். ஏன்னா 5 years ஆகுதுன்னா அப்ப ஏக்கும் பிக்குமே என்ன ஆகும் 5 years என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும். டுகெதர் 2 சாந்திஸ் percentage. ஓகே, C percentage. அப்ப C percentage. இதுக்கு என்ன கொடுத்திருக்காங்க 2:1 ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது எப்படி எழுதிக்கலாம்னு பாத்தீங்கன்னா A plus B minus 10 divided by C is equal to 2 divided by 1 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இதே இது இன்னும் என்ன எழுதிக்கலாம்
a plus b equal to 2c plus 10 எழுதிக்கலாமாமா? எழுதலாமா கூடாதா? கிராஸா என்ன பண்ணிருக்கேன், மல்டிப்ளை பண்ணி நான் என்ன பண்ணிருக்கேன், எழுதியிருக்கேன். அதே இது எப்படி எழுதுறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா a minus b is equal to minus 14 அப்படின்னு சொல்லி என்ன பண்றேன், எழுதுறேன். சாரி, a இது பிளஸ் ஆயிரம், மைனஸ் பண்ணிக்கலாம். a minus b is equal to எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, 2ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஓகேவா? இங்க a plus b என்ன சொல்லிருக்கு, 2c plus 10ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இப்போ அப்படியே என்ன பண்றேன், அடுத்து வாசிங்க. and c's age 6 years into, அப்ப c ஓட ஏஜ்ல இருந்து hence என்னது பிளஸ் எத்தனை வருஷம், 6 வருஷம், ஈக்குவல் டு a யோட present age. ஓகேவா? எனக்கு a யோட present age. அப்ப இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2, இங்க ஈக்குவேஷன் 3. क्वेश्चनல வாட் இஸ் தி present age ஆஃப் c, c யோட ஏஜ் என்ன அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க, கேட்டிருக்காங்க. இதை எப்படி பண்ணலாம், இங்க ஒரு ஆப்ஷன் cannot be determined அப்படின்னு சொல்லி இருக்குது. நம்ம பார்த்தோம்னா இதெல்லாம் வச்சுட்டு நம்ம cannot be determined அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட கூடாது, போட்டுற கூடாது. ஓகேவா? சோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது இருக்குதுல, இந்த b க்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம், b is equal to a minus 2 ன்னு எழுதிக்கலாமா? b யோட எப்படி எழுதிக்கலாம், a minus 2 ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ல நான் என்ன பண்ண போறேன், சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன். எனக்கு a க்கு பதிலா என்ன எழுதிக்கலாம், இந்த a க்கு பதிலா c plus 6 ன்னு எழுதிக்கலாமா? இந்த b க்கு பதிலா என்ன பண்ணலாம், a minus 2. ஆனா இந்த a க்கு பதிலா தான் நான் அகைன் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா c plus 6 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். இப்ப a குள்ள ஏஜ் சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு, b குள்ள ஏஜ் சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு, ஈக்குவல் டு 2c plus 10 ன்னு இருக்குதா? ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு, 2c, இங்க 6, இங்க 6 கூட்டினீங்கன்னா 12 மைனஸ் 2. அப்ப இது ரெண்டே கழிச்சீங்கன்னா என்ன கிடைக்கு, 10 equal to 2c plus 10. அப்ப left hand side is equal to right hand side இருக்குதுன்னா நம்ம இதை என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? சோ அப்ப டைரக்டா தூக்கி என்ன பண்ணிடலாம், cannot be determined அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடணும், கிளிக் பண்ணிடணும். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு என்ன ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிட்டு நம்மளால எதுவுமே என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. எதுக்கு நான் இப்படி பார்த்தோன்னே சொல்லிருக்கலாம் cannot be determined. எதுக்கு இப்படி எழுதிருக்கேன்னு பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணேமா, a minus b is equal to 2. அப்ப b யோடதே a minus 2 ன்னு வச்சுக்கிட்டேன். நான் சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விவரிச்சு எழுதுறேன். போனதுல டைரக்டா இருந்துச்சு, ஆனா இதுல என்ன இருந்துச்சு, இன்டைரக்டா இருந்துச்சு. அப்படி இன்டைரக்டா இருந்துமே என்னால என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. காரணம் என்ன, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா வந்துருச்சு. ஓகேவா? புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. average age of a b c d. அப்ப என்ன பண்ணிக்கிறேன், a b c d டோட்டல் வேணும்னா மொத்தம் 4 பேர். அப்ப 42 4ஆல பெருக்கினா 168. அகைன் என்ன சொல்லிருக்காங்க, average of b c d, b c d எனக்கு என்ன கொடுத்துறாங்க, 28. 28 × 3 84. அப்ப டெஃபினட்டா சொல்லலாம் a எனக்கு 84. ஓகேவா? இந்த b c d கேன்சல் ஆயிரும், 128 84 போனா எனக்கு மீதி 84 இருக்கும். if sum of a and b, ஓகேவா, a plus b is equal to 144. அப்ப b கண்டிப்பா என்ன இருக்கு, இதுல ஒரு 16னா 60 ன்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? b யோட ஏஜ் என்ன இருக்குது, 60. and the ratio of b to c after 10 years, வேர்ட் ரொம்ப முக்கியம் பேகளே, b to c after 10 years தான் என்னது, 7:3. ஓகேவா? சோ இப்போ எனக்கு c யோட பெர்சன்டேஜ் வேணும். அப்ப b ல எனக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் 7 பார்ட். அப்ப அந்த 10 கழிச்சேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும், கரெக்டா தான் எழுதிருக்கலாமா, ABCD 8 மேலாங்க 16 and average age of BCD 3 84. அப்ப a யோடது 4 16 8 84 தான். sum of the age of a and b 144. a க்கு பதிலா 84 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா எனக்கு b யோடது 50 60 ன்னு கிடைக்குது. the ratio of the b to c after 10 years. ஓகே, சோ அப்ப after 10 yearsனா 60 plus 10 70.
அப்ப 7 பாட்டு தான் 70னா 3 பாட்டு என்ன கிடைக்கும் எனக்கு 30ன்னு சொல்லி கிடைக்கும். இந்த 30ங்கிறது என்னது 10 வருஷத்துக்கு அப்புறம் உள்ளது. அப்ப சியோட பெர்சன்டேஜ் என்ன இருந்து என்ன பண்ணணும் 10 மைனஸ் பண்ணணும். அப்ப 20. கொஸ்டின்ல வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் டி. அப்ப எனக்கு இந்த 3 ஏஜ் தெரியும் ஏபிசி இது எல்லாத்தையும் கூப்பிட்டீங்கன்னா 164ன்னு சொல்லி வருது. ஓகேவா 80 80 160 பிளஸ் 4 164. ஆனா இங்க என்ன இருக்கு 168 4 கூட்டலாம். அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா எனக்கு 4ன்னு சொல்லி கிடைக்கும். So answer for this question 4. நல்லா உங்களுக்கு குழப்பிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन none of this answer-ஆ. ரெண்டாவது क्वेश्चनக்கு cannot be determined. மூணாவது क्वेश्चन none of this-னா நம்ம ஒரு செகண்ட் ஸ்டக் ஆகும். ஸ்டக் ஆக கூடாது. டக்குன்னு ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம கரெக்ட்டா பாத்துக்கோமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடணும் மைண்ட் கிளாக்குலேட் பண்ணிட்டோம் பாத்தீங்கன்னா நம்ம பண்ணது கரெக்ட்டா தான் இருக்கும். ஓகேவா நெக்ஸ்ட் ரெக்கார்ட் ஆகுதா 3 years ago the ratio of A to B. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் 3x plus 3 4x plus 3 இது A இது B. ஓகேவா அதாவது என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா சாரி பிரசன்ட்க்கு மாத்திரம் என்ன பண்ணணும் 3 years ago தானே கொடுத்திருக்கான் அப்ப கரெக்ட் தான் பிளஸ். ஓகேவா அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரேஷியோ இருக்கு. அப்ப எனக்கு பிரசன்ட்ல வேணா என்ன பண்ணணும் 3 வயசு ஆட் பண்ணணும் இல்லையா அதான் இப்படி எழுதியிருக்கேன். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் B C ஆஃப்டர் 4 years. ஓகேவா நல்ல கவனி பில இருந்து ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறமும் சில இருந்து ஒரு 4 வருஷத்தை அப்புறமும் ஆவரேஜ் 40 எனக்கு கொடுத்துருக்கிறது 2%. அப்ப எனக்கு டோட்டல் என்ன கிடைக்கும் 2 மல்டிப்ளை பண்ணா 80. அப்ப B பிளஸ் C ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைச்சிருக்கு 72 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஓகேவா இப்ப எனக்கு ஏயோட ஏஜ் இது பியோட ஏஜ் B பிளஸ் C கூட்டினா 72. இப்ப இன்னொன்னு வார்த்தை சொல்லிருப்பான் இஃப் 9 years after 9 years age A ஓடதுல இருந்து 9 கூட்டினோம்னா equal to average age of B and C. ஓகேவா average age of B and C ஓகேவா சோ எனக்கு இது டோட்டல் எனக்கு A ஓட ஏஜ் தான் தெரியுமே 3x plus 3 ஓகேவா plus 9 B plus C 72 divided by 2 போட்டா எனக்கு 36. அப்ப 3x is equal to 24 3 plus 9 12 அதை கழிச்சோம்னா 24. அப்ப x ஓடது 8. क्वेश्चनல percentage of C ஓகேவா அப்ப 8 கொண்டு இத சப்ஸ்டிட்யூட் பண்ணா 8 24 plus 3 27 32 plus 3 35. அப்ப அந்த 35 இங்க கழிச்சோம் அப்படினு பாத்தீங்கன்னா 37 இருக்கும். So answer for this question 37 is the right answer. Product na multiplication அப்படினு தெரியணும். Age of Raghu and Sonu. ஓகேவா Raghu Sonu 768 and the sum of the age of Ramu and Rinu. ஓகேவா Ramu plus Rinu எனக்கு என்னது 75. Rinu age is 16 years when Sonu was born. ஓகேவா எனக்கு என்ன சொல்லிருக்காங்க பாருங்க ரின்னுவோட ஏஜ் 16 எப்ப சோனு பிறக்கும் போது. எனக்கு இங்க எங்கேயாவது சோனு எப்ப பிறந்திருக்கான்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இல்ல வெயிட் பண்ணுங்க. இஃப் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ராமு ரின்னு சோனு ராமு ரின்னு சோனு எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க 33ங்கிறது ஆவரேஜ். அப்ப 3 கொண்டீங்கன்னா 99. ஓகேவா எனக்கு இங்க நல்லா பாருங்க ராமுவும் ரின்னுவும் எனக்கு என்ன இருக்குது 75. அப்ப எனக்கு சோனுவோட ஏஜ் என்ன பண்ணிடலாம் 24ன்னு சொல்லி என்ன பண்ணிடலாம் சொல்லிடலாம். ஓகேவா சோனுவோட ஏஜ் 24னா எனக்கு ரின்னுவோட ஏஜ் 16 எப்ப சோனு பிறக்கத்துல. அப்ப சோனு பிறந்து 24 வயசு ஆயிட்டு அப்படின்னா அப்ப இவனுக்கு ஒரு 24 என்ன பண்ணிடணும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணா ரின்னுவோட ஏஜ் இப்ப எனக்கு என்ன கிடைச்சிச்சு 40. ஓகே ரின்னுவோட ஏஜ் என்ன கிடைச்சிச்சு 40. இதை கொண்டு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா ராமுவோட ஏஜ் 35 சொல்லி கிடைச்சிருக்கு. ஓகேவா எனக்கு என்ன கேட்டிருக்காங்க எனக்கு क्वेश्चनல வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் ரகு இந்த ஏஜ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப எனக்கு சோனுவை கொண்டு இதுல 24ன்னு சொல்லி போட்டோம்னா
டைரக்டா 24 அடிச்சோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 3 24 72 மீதி 4 அப்ப 2. அப்ப ரகுக்கு ஏஜ் என்ன கிடைச்சிருக்கு? 32ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. சாரி 32ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. கிளிக் பண்ணி தப்பா கிளிக் பண்ணிட்டேன். சோ என்ன கிடைச்சிருக்கு? 32. ஓகேவா? புரியுதாமா? cannot be determined எல்லாம் இருந்தா பார்த்துதாமா போடணும். தயவு செய்து நீங்க அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடாதீங்க, போட்டுறாதீங்க. 5 years ago ratio of the age of A to B. 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது கொடுத்துட்டாங்க. அப்ப 5 வருஷத்துக்கு பின்னாடி உள்ளது என்ன பண்ணோம்? 2x plus 5 x plus 5 இது A இது B. Percentage of A is 20 years more than B. அப்ப percentageனா இது இதுதான். 2x plus 5 வந்து எப்படி இருக்குதா? 20 years. எதை விட? இதுல இருந்து ஒரு 20 வயசு அதிகமா இருக்குதான். ஓகேவா? சோ அப்ப என்ன பண்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா இந்த 5 5 கேன்சல் ஆயிடும். இந்த x இருந்தா மைனஸ் ஆயிடும். அப்ப x = எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 20ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அப்ப இங்க என்ன கிடைச்சிருக்கு? எனக்கு 45, இங்க 25ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஓகேவா? C's age is 120% more. நல்ல வேர்டை பண்ணிட்டோம். 120% more. பர்சன்டேஜ்னால 100ஓட கூட்டி எழுதணும். ஓகேவா? அப்ப C age எப்படி இருக்குமா? 220 divided by 100. That sum of the percentage of A and B. அப்ப percentage of A and B எனக்கு என்ன கிடைக்குது? 60 70. ஓகேவா? ஒரு 0க்கு ஒரு 0, ஒரு 0க்கு ஒரு 0. அப்ப எனக்கு அப்ப C யோட ஏஜ் எனக்கு என்னமா கிடைக்கும்? 14 154ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. C age afterனா எனக்கு 162ல கிடைக்கும். ஏதாவது தப்பு பண்ணிருக்கான்னு சொல்லி பாப்போமா? 5 years ago ratio of A to B. அப்ப 2x plus 5 x plus 5. And the percentage of A is 20 years more than B. ஓகேவா? எனக்கு percentage of A வந்து 20 வருஷம் more than B. ஓகே. 5 இந்த இது x is equal to 20. x is equal to 20 இதுல பார்த்தோம்னா 45 இதுல 25. C's age is 120% more than 220 divided by 100. Sum of the percentage of A and B 60 70. அப்ப இப்படிதான் இருக்கும். அப்ப क्वेश्चनல ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு சொல்லி நாம என்ன பண்ணணும்? செக் பண்ணணும். இந்த மோர் அடிச்சோம்னா எனக்கு என்ன ஆயிரும்? இங்க 12ன்னு ஆயிரும். அப்ப எனக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா 84ன்னு சொல்லியிருக்கோம். ஆன்சர் 92ன்னு வரும். ஓகேவா? ஆனா இங்க 120% மோர் அப்படின்னு சொன்னா நம்ம கண்டிப்பா 220 தான் போடணும். நம்மளுக்கு வந்தபடி 154 122 தான் ஆன்சர். ஓகேவா? சோ அப்ப ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन none of this தான். சோ நோ ப்ராப்ளம். இங்க வந்து பாத்தீங்களா லூஸ் பைல என்ன பண்ணிருக்காங்க? நினைச்ச இந்த மாதிரி தான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டு வெறும் 120 போட்டிருக்காங்க. இது தப்பு. ஓகேவா? இங்க என்ன கொடுத்திருக்கான்? எனக்கு 120% மோர்னு சொல்லியிருக்கான். மோர்னா 100ஓட கூட்டி எழுதணும். சோ எப்படி பார்த்தாலும் இப்படி எனக்கு இந்த 120% மோர்னு பார்த்தாலும் எனக்கு என்னதான்? none of this தான். வெறும் 120% வச்சாலும் none of this தான். சோ பி கேர்ஃபுல். இங்க மோர்னு இருக்கு. நம்ம கண்டிப்பா 220 தான் என்ன பண்ணணும்? அப்ளை பண்ண வேண்டும். ஓகேவா? இது நல்ல क्वेश्चन. ஓகேவா? The average age of the 29 workers is 12 years. ஓகேவா? அப்ப 29 into 12. நான்லாம் இதை மல்டிப்ளை பண்ண மாட்டேன். ஒரு 360ல இருந்து ஒரு 29 என்ன பண்ணிட வேண்டியதுதான்? சரி 29 into 12 தானே. அப்ப 12 மட்டும் என்ன பண்ணிக்க வேண்டியதான்? மைனஸ் பண்ணிட வேண்டியதான். அப்ப 348ன்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? If the age of manager included, எனக்கு ஏஜோட மேனேஜர் எவ்வளவு சொல்லி தெரியாது, இன்க்ளூட் பண்ணிட்டேன். Average increases by 6 months. நல்லா வேர்டை கவனிக்கணும். இப்ப எனக்கு 348ல இருந்து மேனேஜரோட ஏஜ் என்ன பண்றேன்? ஆட் பண்றேன். இங்க கொடுத்துருக்கிறது ஆவரேஜ். அப்ப ஆவரேஜ் என்னமா? 12. இங்க ஆல்ரெடி 29 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அதோட மேனேஜர் ஆட் பண்ணிட்டோம்னா அப்ப 30. இப்படி பண்ணதுனால 6 மாசம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்ப 6 மாசம்ங்கிறது இந்த 12 இயர்ஸ்ல வந்து என்ன இருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? அப்ப 12 இயர்ஸ் நான் எப்படி எழுதிக்கலாமா? 12 1/2 எழுதிக்கலாமா? அப்ப எனக்கு என்ன ஆகும்? 25 divided by 2ன்னு மாறிடும். ஓகேவா? அதாவது 12 இயர்ஸ் 6 months. எனக்கு மந்த்ஸ்னா என்ன பண்ணுவேன்? 12 divided by 6 சாரி 1 divided by என்ன பண்ணிக்கணும்? 6ன்னு எழுதிக்க வேண்டும். இல்ல
12 years 6 month. ஓகேவா? இங்க 12 இயர்ஸுக்கு ஒரு வருஷத்துக்கு 12 மாதங்கள் டிவைடட் பை 12. இங்க 6 மாசம் எனக்கு வருஷம் எவ்வளவு 12னா அப்ப இதை என்ன பண்ணிட வேண்டியதான், இதையும் போட்டீங்கன்னா எனக்கு 1/2 12 மாசம். ஓகேவா? அதுதான் 25 டிவைட் பை 2 எழுதிருக்கேன். இதையும் கன்சல்ட் பண்ணீங்கன்னா 15. அப்ப 348 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் 25 × 15 ஒரு 250 ஒரு 125 375 சொல்லி என்ன பண்ணோம் இருக்கும். ஓகேவா? அப்ப எக்ஸோட ஏஜ் என்ன கிடைச்சிருக்கு 27. எக்ஸ்ங்கிறது யாரோடது மேனேஜர். அப்ப எனக்கு மேனேஜர் ஏஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 27 தான் என்னது எனக்கு கரெக்ட். இங்க எதுக்கு 30 போட்டிருக்கேன்னு பாத்தீங்கன்னா இங்க மேனேஜர் இன்க்ளூட் பண்ணதுக்கு அப்புறம் ஆவரேஜ் எனக்கு 29 ஒர்க்கர்ஸ் தான், அதுல ஒருத்தர் ஆட் பண்ணோம்னா எனக்கு என்ன ஆயிரும் 30 மாறிடும். 6 months அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு 12.5 வருடம், அதாவது 12.5 years. ஓகே, ஒரு வருஷத்துக்கு 12 மாசமா அதுல பாதி என்னது 6, அதான் 12, அதுதான் 25 டிவைட் பை 2 எழுதியிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கான ஹோம்ஒர்க் இதோ, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. 8 to 1 இதெல்லாம் ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ 9 to 1 and here 10 to 1. ஓகேவா? ஸோ மறக்காம என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்ன ஆயிரும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஜஸ் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, அதாவது ப்ரிலிம்ஸ் லெவல்ல முடிஞ்சிருக்கு, மெயின்ஸ் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. ஜஸ்ட் ப்ரிலிம்ஸ் லெவல்ல என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஆர்பியில கவர் பண்ற மாதிரி என்ன பண்ணியிருக்கேன் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக நம்ம கிளாஸ் லைவ்ல இருந்திருக்கோம். இந்த ஒரு கிளாஸ் மட்டும் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஃப்லைன்ல இருந்துச்சு. ஸோ எல்லாருமே கண்டிப்பா ஓட்டு போட போங்க. ஸோ நெக்ஸ்ட் 19ஆம் தேதி. ஓகேவா? ஸோ இன்னும் இடையில ஒரு நாள் தான் இருக்குது. ஓட்டு போட்டு வந்து நல்லா உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா வந்து எந்த ஆட்சி அமைஞ்சாலும் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நிறைய வேகன்சி சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த தடவை ஜாப் போறீங்க. அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா படிக்கணும், நல்ல கான்ஃபிடண்டா இருக்கணும், கான்சென்ட்ரேஷனோட என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா படிக்க வேண்டும். ஓகேவா? ஸோ நானுமே வந்து நெக்ஸ்ட் மண்டேல இருந்து ஃபுல்லா அவைலபிள் ஆயிருவேன். ஃபுல்லாவே வந்து லைவ் கிளாஸஸ் தான் போகும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஆல்.